என்று கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ரமதானுக்கு நாங்கள் எப்படி தயாராகிற என்ற விஷயம் சொன்னோம்னா நாங்கள் ஃபுட்பாலையும் சொன்னோம். அதில் இன்னொரு தொடராக இந்த ரமதான்ல எப்படி நாங்கள் குர்ஆனோட தொடர்புகளை இன்னும் ஆழமாக்கி கொள்றது என்ற அடுத்த நிகழ்ச்சியில வந்திருக்கிற ஹஸரத் அவங்க இன்னும் ரமதான்ல நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் சொன்னோம்னா அவங்க சொல்லுவாங்க. ரமதானை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க, ஷஹ்ரு ரமதான் அல்லதி ஃபீஹி உன்ஸிலல் குர்ஆன். ஷஹ்ரு ரமதான் என்றால் ரமதான் மாசம் என்றால் அதில் நான் குர்ஆனை இறக்கின மாசம். அல்லாஹ் தஆலா நோன்பை பத்தி முதலாவது சொன்ன குர்ஆனை பத்தி தான் அல்லாஹ் தஆலா முதலாவது சொன்னார். ரமதான் மாசத்துடைய முதலாவது விஷயம் குர்ஆன். குர்ஆன் இறங்கிய மாசம், குர்ஆன ஓதுற மாசம், குர்ஆன விளங்குற மாசம், குர்ஆனுக்கு டைம் கொடுக்கிற மாசம். இந்த எல்லா வேலைகளையும் விட்டுட்டு குர்ஆனுக்கு நான் டைம் கொடுக்கிறது தான் ரமதான்ல ஆக முக்கியமான இபாதத். முதலாவது நோன்பு, இரண்டாவது நாங்கள் நோன்புல செய்ய வேண்டிய முக்கியமான அமல் குர்ஆன ஓதுறது. குர்ஆன ஓதுறது முதலாவது அமல். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாமுல் மதீனா, மதீனாவுடைய இமாம் என்று சொல்லப்பட்டவங்க தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி. முவத்தா மாலிக் என்ற கிரந்தத்தை உருவாக்கினார். அவங்களோட மஜ்லிஸ் எப்பயும் ஆயிரக்கணக்கான மாணவர்களால நிரம்பி இருக்கும், ஹதீஸ்களை படிக்கிறது. ஆனா ரமதானுடைய மாதம் வந்தா அவங்களோட ஹதீஸ் மஜ்லிஸ் அப்படியே மூடிட்டு குர்ஆனை தொடங்குவாங்க, குர்ஆனை ஓத தொடங்குவாங்க. எங்களோட ஸலஃபு ஸாலிஹீன்கள், எங்களுக்கு முன்னுக்கு இருந்தவங்க, எங்களோட நல்லடியார்கள், எங்களுக்கு முன்னுக்கு இருந்த நல்லடியார்கள் ஏன் அவங்க வாழ்க்கையில் எல்லா நேரமும் பரக்கத் இருந்துச்சு, ஏன் அவங்களோட தொழில் துறவுகள்ல பரக்கத் இருந்துச்சு, ஏன் அவங்களோட விவசாயங்கள்ல பரக்கத் இருந்துச்சு, ஏன் அவங்களோட இல்முல பரக்கத் இருந்துச்சு, ஏன் அவங்களோட குடும்ப வாழ்க்கையில பரக்கத் இருந்துச்சு. அவங்களும் எங்களை மைதான் கல்யாணம் முடிச்சாங்க, புள்ள குட்டிகளோட இருந்தாங்க. ஆனா எங்களுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு ஈக்கல. எங்களுக்கு இப்ப தொழில் துறவுகள் இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு ஈக்கல. எங்களுக்கு இன்றைக்கு விவசாயத்துல எங்களுக்கு எங்களோட நிலங்கள்ல இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு ஈக்கல. காரணம் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை இறக்கி வச்சிருக்காங்க. பரக்கத்தை இறங்குறதுக்கு முதலாவது காரணம் அவங்களோட இதயம் குர்ஆனோட தொடர்பா இருந்துச்சு. இந்த ரமதான்ல நாங்க எடுக்க வேண்டிய முடிவுகள்ல முதலாவது முடிவு, இந்த ரமதானை நான் முழுக்க முழுக்க குர்ஆன ஓதுறதுக்காகவே ஒதுக்கி கொள்கிறேன். ஏந்த இரவு நேர தொழுகைகள் குர்ஆனோட தொடர்பானதா இருக்கும். இமாம்கள் ஹதீஸ்கள் அடிப்படையாக வச்சு கொடுத்த ஒரு மார்க்க தீர்ப்பு தான் குர்ஆன் முஸ்ஹஃப பாத்துகளுக்கு தொலைவு. நாங்க தராவீஹ் தொழுற கியாமுல் லைல் தொழுற தஹஜ்ஜத் தொழுறேன்னா எங்களுக்கு குர்ஆன் முஸ்ஹஃப கையில வச்சு அதை பார்த்து ஓதி எங்களுக்கு தொலைவு. நாம முதலாவது எடுக்க வேண்டிய முடிவு, நான் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வார நோன்புல ஏழு தொழுகைகள் குர்ஆனோட தொடர்பாய், குர்ஆனோட நல்ல ஒரு பொங்கலை நான் இன்ஷா அல்லாஹ் வச்சுக்கொள்வேன்.
ஜுசு அம்மையிலிருந்து தொடங்கும், சின்னதிலிருந்து தொடங்கும், சின்ன சூறாக்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தொடங்கும். குல் சூறாவில இருந்து அம்மை ஜுசுல இருந்து தொடங்கி சூரத்துல் பக்ரா வரக்காட்டியும் நாங்க முடிக்கிறோம். இந்த தர்த்தீபை நாங்க வைக்கிற நேரம் முதலாவது எனக்கு குர்ஆனுடைய தொடர்பு லேசா, இரண்டாவது வந்திக்கிற சகோதரிகள் தாய்மார்கள் அவங்களுக்கு மிக பெரிய ஒரு பொறுப்பு உண்டு. இப்பயும் பொங்கலையில சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல சொல்ற எப்படி ஹவுஸ் ஒய்ஃப், ஹவுஸ் ஒய்ஃப். ஆனா அரபுல சொல்லுவாங்க ரப்பத்துல் பைத். இங்கிலீஷ்ல வைஃப்ல தரத்தை குறைச்சி தான் சொல்லிக்கிறாங்க ஹவுஸ் ஒய்ஃப். ஆனா அரபுல ரப்பத்துல் பைத், இல்லத்துக்கு அரசி. அவளோட கண்ட்ரோல் தான். ஹஸ்பண்ட் நிர்வகிப்பார், ஆனா வீட்டுல இருக்கிற விஷயங்களை பார்க்கிறவர், மேனேஜ்மெண்ட் பண்றவர் வைஃப், தாய்மார். அவங்களுக்கு பெரிய ஒரு சக்தி வந்து குடும்பத்துல மாற்றங்களை கொண்டு வருது. ஒவ்வொரு தாய்மாரும் ஒவ்வொரு தகப்பன்மாரும் நினைக்கணும், நான் குடும்பத்தோட சொந்தத்துக்கு, நான் எப்படி இந்த உலகத்துல என் பிள்ளைகள் குட்டிகள், என் உமா அப்பா, என் சகோதரர்மார், என் சாச்சா, என் பெரியப்பா, என் அப்பா, என் குடும்பத்தோட எப்படி இந்த உலகத்துல சேர்ந்திக்கிறனோ அதே மாதிரி சொர்க்கத்திலே நான் குடும்பமா சேர்ந்திக்கிறேன். நான் குடும்பத்தோட சேர்ந்து சொர்க்கத்தில் இருக்கணும். நான் இங்க எப்படி எல்லாரோடையும் ஒத்துமையா இருக்கணும், அங்கேயும் நாங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். பாப்பா சொர்க்கத்துல உம்மா நரகத்துலடா, நவுது பில்லாஹி அல்லாஹ். நாங்க முடிவெடுக்கணும், ஒவ்வொரு தாய்மாரும் தகப்பன்மாரும், நான் எங்க குடும்பத்தை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறேன். ஏக குடும்பத்தை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போன முதலாவது விஷயம், எங்கட குடும்பத்துக்குள்ள குர்ஆன் வரும். குர்ஆன் ஓதுங்க பிள்ளைகள், மஹரிபு ஆகிட்டா குர்ஆன் ஓதுங்க, இஷாவா ஆகிட்டா குர்ஆன் ஓதுங்க, ஓத பள்ளி போகலையா குர்ஆன் ஓதுலையா அப்படின்னு கேட்டா பிள்ளைகள் ஓதாதுங்க. ஓதலையா அடிப்பேன், ஓதலையா அல்லாஹ் வாய சொல்லுவான், ஓதலையா அல்லாஹ் தண்டனை தருவான். இப்படி சொன்ன ஒரு நாள் பிள்ளைகள் ஓதாது. பாப்பா ஓதுறதுக்குள்ள பார்க்கணும், உம்மா ஓதுறதுக்குள்ள பார்க்கணும். ஸ்டோப்ல எங்கட ஹால்ல உம்மா குர்ஆனோட மக்ரிபுக்கு இருந்து ஓதுறா என்னத பார்க்கிற புள்ள தான் நாளைக்கு குர்ஆன். பாப்பா ஹால்ல இருந்து குர்ஆன் ஓதுறார் என்றதை பார்க்கிற புள்ள ஈக்கிற உடுத்தா நாளைக்கு அந்த புள்ள குர்ஆன் ஓதும். நான் பிள்ளைகளை எவ்வளவு தான் அடிச்சு நாம பின்னேறம் குர்ஆன் மதரசாக்கு ஓர் அனுப்பினாலும் அந்த புள்ள கொஞ்ச நாள்ல குர்ஆனை மறந்துடும், குர்ஆனோட தொடர்பு இல்லாம போயிடும். நான் நிறைய பேர் குர்ஆன் மதரசாக்கு போனோம், ஓதினோம், ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு மறந்து. காரணம் என்ன? அது நடைமுறையிலே நாங்க பிராக்டிகல்ல முதலாவது கொண்டு வரோம். ஒவ்வொரு உம்மா பாப்பாவும் நாங்க நினைக்கணும், ஏண்ட பிள்ளைக்கு முன்மாதிரி நான். அரபுல சொல்லுவாங்க அல் குதுவா கப்ல தஅவா. தௌவத் கொடுக்கிறதுக்கு முன்னுக்கு நாங்க முன்மாதிரியா அல் குதுவா கப்ல தஅவா. மார்க்கத்தை எத்தி வைக்கிறதுக்கு முன்னுக்கு, தவத் கொடுக்கிறதுக்கு முன்னுக்கு எங்களுக்கிட்ட முன்மாதிரி. என்னைய பார்த்து எங்க புள்ள குர்ஆன் ஓதும், என்னைய பார்த்து எங்க புள்ள குர்ஆனை பத்தி தேடுறது. ஆனா நானே ஓதுறது இல்லை, நானே குர்ஆனை
பார்க்கறது இல்ல, மனப்பாடம் பார்க்கறது இல்ல, குர்ஆனுக்கு டைம் கொடுக்கறது இல்ல. ஆனா பிள்ளைக்கு நான் சொல்ற குர்ஆன் ஓதுங்கம்மா, ஆனா நடக்க நாங்க என்ன செய்யணும்? முதலாவது விஷயம், நாங்க மாறணும். ஒவ்வொரு தாய், ஒவ்வொரு தகப்பனும் நினைக்கணும், நான் எப்படி இந்த முறை என் பிள்ளைக்கு குர்ஆன்ல முன்மாதிரி இருக்கிறேன். மகன், நான் சஹருக்கு பின்னுக்கு ஓதுறேன், நீங்களும் என்னையோடு உட்கார்ந்து ஓதுங்கன்னு சொல்ற வாப்பாவா இருக்கிறேன். மகன், நீங்க ஓதுங்க, நான் கொஞ்சம் தூங்கிட்டு வரேன்னு சொல்ற வாப்பாவா இருக்கிறேன். மகன், நீங்க ஓதுங்க, நான் கொஞ்சம் சாஞ்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்ற வாப்பாக்களை நாங்க இருக்கக்கூடாது, உண்மாக்களை நாங்க இருக்கக்கூடாது. நாங்க முன்மாதிரியா இருக்கணும். சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 800 வருஷத்துக்கு மேல பலஸ்தீன் மஸ்ஜித் அல்-அக்ஸா சிலுவை போர் வீரர்களோட கையில இருந்துச்சு. இதை எல்லாரும் முயற்சி செஞ்சாங்க, ஆனா மீட்கலாம். இப்ப இமாதுத்தீன் ஜங்கி என்று சொல்ற ஒரு தளபதி இருந்தார். அவர் என்ன செஞ்சாருன்னா, நிதாமியா மதரசா என்று சொல்லி ஒரு மதரசாவை உருவாக்கி, நிதாமியா அந்த மதரசாவை இன்னும் வளர்ச்சி செஞ்சவர் இமாதுத்தீன் அஸ்-ஜங்கின்னு சொல்ற ஒரு பெரிய ஒரு தளபதி. இந்த மதரசாவில் உருவாக்கினவர் தான் இமாம் அல்-கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாதுத்தீன் ஜங்கி அவங்களுக்கு பரவாயில்ல, நூருத்தீன் ஜங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மதரசாவை உருவாக்கி அதுல நிறைய எக்கச்சக்கமான மாணவர்களை உருவாக்கி அதுல இமாம் அல்-கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் உருவாக்கின பிறகு இமாம் அல்-கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செஞ்ச ஒரு வேலை, ஷாம்ல ஒரு குடும்பத்தை உருவாக்குறாங்க. அவங்களோட தர்பியத்துக்கு கீழே ஒரு குடும்பத்தை உருவாக்குறாங்க. அய்யூபி கோத்திரத்தை சேர்ந்த சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாப்பா. சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி வாப்பா அவரோட வைஃப் பிடிச்சதும் மார்க்கத்துக்காக. கல்யாணம் முடிக்கிட்டே தீன் தான் ஃபர்ஸ்ட். அவங்க நியத்துக்கு வச்சாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து, நாங்க இன்ஷா அல்லாஹ் நாங்க பெத்தெடுக்கிற புள்ள இந்த சிலுவை வீரர்கள்ட்ட இருந்து இந்த மஸ்ஜித் அக்ஸாவை மீட்கிற புள்ளையா இருக்கணும். இந்த மஸ்ஜித் அக்ஸாவை மீட்டு எங்களோட கையில தர புள்ளையா இருக்கணும். நேர்ச்சி வச்சு புள்ளைய பெத்தெடுத்தாங்க. வயிற்றுக்குள்ள புள்ளைக்கிற நேரமே உம்மா ரெடியாங்க. உம்மா குர்ஆனை திலாவத் பண்றவங்க, உம்மா பாபா வயிற்றுக்குள்ள இருக்கிற நேரமே குர்ஆன் அதிகம் ஓதுறவங்க. சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து உம்மா சொல்லிக் கொடுத்த கதை எல்லாம் குர்ஆனிய கதை. நான் இன்றைக்கு ஒவ்வொரு வேற கதைகளை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை வேற திசைக்கு கூட்டிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். எங்களோட பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது குர்ஆனிய வரலாறு. எப்படி துல்கர்னைன் இருந்தார், எப்படி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், எப்படி ஆசிரியமான ஒரு தொடர்பு இருந்துச்சு. இதுகளை நாம சொல்லிக் கொடுக்கணும். இதை சொல்லிக் கொடுத்தாங்க. சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உருவாக்கினாங்க. 800 வருஷம் சிலுவை போர் வீரர்களுக்கு இருந்த பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களுக்கு கிடைச்சிச்சு. குர்ஆனுடைய தொடர்புள்ள மக்கள், குர்ஆன் அவங்கள மாத்திச்சு. எங்களோட பிள்ளைகளுக்கு குர்ஆனிக் சயின்ஸ், குர்ஆனிக் சயின்ஸ்ல சொல்லிக் கொடுக்கணும். எப்படி கரு உருவாகுது, எப்படி நட்சத்திரங்கள், என்ன வானத்தை நடக்குது, எஸ்ட்ரோலஜின்னு சொல்லி இன்னைக்கு வேறையா படிக்கணும். ஆனா குர்ஆன்ல நல்ல அர்த்தம் வரும். குர்ஆனிக் மெடிசின் சொல்லி வேற ஒண்ணே.
குர்ஆனிக் மேத்தமேட்டிக்ஸ் சொல்லி வேற ஒண்ணு. ஏன் அல்லாஹ் தஆலா சூரியனை கணக்கெடுக்காம சந்திரனை கணக்கெடுத்திருக்கிறான் என்பதற்கு ஒரு மேத்தமேட்டிக் இருக்கு. இதுக்காக நாம் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு இதை அறிமுகப்படுத்தி கொடுக்கணும். இந்த ரமலான்ல நான் பிள்ளைகளுக்கு இதுகளை சொல்லிக் கொடுப்பேன். குர்ஆன்ல இருக்கிற அற்புதங்களை சொல்லிக் கொடுப்பேன். குர்ஆன்ல இருக்கிற விஷயங்களை சொல்லிக் கொடுப்பேன் என்ற நியத்தை இருக்கிற அம்மா அப்பாக்கள் நாங்கள் அல்லாஹ் தஆலா ஜுஸு அம்மையில சொல்ற முக்கியமான சூறாக்கள்ல ஒன்று தான் சூரத்து துஹா. அந்த சூறாவில் சொல்ற அல்லாஹ் தஆலா வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. முற்பகல் மீது சத்தியமாக இந்த இரவு கொஞ்ச நேரத்தால் அவள் மூடிக்கொள்ளும். இந்த இரவு வந்தா நீங்க யாரும் கவலைப்படக்கூடா, உங்களோட ரப்பு விட்டுட்டாங்க. நீங்க எல்லாருக்கும் இன்னைக்கு எங்க குடும்பத்துல இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா ஹஸ்பண்ட் வைஃப் பிரச்சனை, உம்மா பாப்பா பிரச்சனை, மாமி மருமகள் பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள சண்டை. மா வத்தஅக ரப்புக வமா கலா. அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை கைவிடல. அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை வெறுக்கல. இந்த உணர்வு எங்களை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் வரணும். நாங்க எங்களோட பிரச்சனைகளை அல்லாஹ் கிட்ட சொல்ற மனிதர்களாக எங்க குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரை மாத்தணும். சொல்லுவாங்க தொழுக அல்லாஹோட பேசுற இடம். அல்லாஹ் எங்களோட பேசுற இடம் குர்ஆன். தொழுகையில அல்லாஹோட நாங்க பேசுற, ஆனா குர்ஆன் அல்லாஹ் எங்களோட பேசுற. நாங்க குர்ஆனோட தொடர்பு, குர்ஆனை நாங்க ததப்புர் பண்ணணும், குர்ஆனை யோசிக்கணும். இன்ஷா அல்லாஹ் அப்படியான மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் மாற்றி அமைப்பானாக. நாங்கள் என்னென்ன விஷயங்களை கேட்டோமோ, என்னென்ன விஷயங்களை செயல்படுத்துமோ, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எங்களோட வாழ்க்கையில் ஏற்று நடக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக.